கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் அருந்தி பலர் உயிரிழந்தனர். அவர்களது குடும்பங்களுக்கு தமிழக அரசு ரூபாய் 10 லட்சம் வழங்கியது போல் விவசாயிகள், மீனவர்கள், பட்டாசு விபத்துகளில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கும் தமிழக அரசு நிதி வழங்க வேண்டும் என தமிழர் தேசம் கட்சியின் கோவை மாவட்ட துணை செயலாளர் என். நடராஜன் கோவையில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை படிப்படியாக தமிழக அரசு அமுல்படுத்த வேண்டும் எனவும், கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளசாராய சம்பவத்திற்கு காரணமானவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தேசம் கட்சி கே. செல்வகுமார் சார்பாகவும், வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாகவும், தமிழர் தேசம் கட்சி கோவை மாவட்ட துணை செயலாளர் என். நடராஜன் ஆகிய நான் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருக்கு மாபெரும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்ததுக்கு காரணம் 65 பேர்கள் மேல் இறந்துவிட்டார்கள். அதுக்கு காரணம் கள்ளக்குறிச்சி காவல்துறை அதிகாரி அலட்சிய போக்கு காரணமாகவும், கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டர் அவர்கள் மெத்தனப்போக்கு காரணமாகவும், தமிழக முதலமைச்சர் கண்டுகொள்ளாத காரணத்தினால், மு.க. ஸ்டாலின் கண்டுகொள்ளாத காரணத்தினாலும் இந்த கொடூர சம்பவம் கள்ளக்குறிச்சியில் அரங்கேறப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுத்து அவர்கள் தண்டனை வழங்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் கள்ளச்சாராயம், கஞ்சா அதிகமாக தமிழகம் முழுவதும் இருக்கிறது. அது மீண்டும் கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் தமிழகத்தில் நடக்காமல் இருக்க தடுத்து நிறுத்த வேண்டுமாய், கடும் சட்டம் இயற்ற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சியில் இறந்தவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபா முதலமைச்சர் அவர்கள் நிதியில் வழங்கப்பட்டுள்ளது. எந்த அடிப்படையில் அவர்கள் வழங்கினீர்களோ அதே அடிப்படையில் பட்டாசு தொழிற்சாலையில் இறந்தவர்களுக்கு அந்த 10 லட்ச ரூபாயை வழங்க முன்வர வேண்டும். அதுபோல் மீனவர்கள் உயிரிழந்தவர்களுக்கு குடும்பங்களுக்கும் தலா 10 லட்ச ரூபா அந்த அடிப்படை வசதியிலேயே அவர்களுக்கு வழங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கடலில் உயிர் பணை வைத்து கடலில் மீன் பிடிக்க செல்லும்போது இலங்கை கடற்படை அதிகாரிகளினால் அடித்து சித்திரவை செய்து இலங்கை சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். அவர்கள் திரும்பி வருவதற்கு 1 வருஷமோ அல்லது 6 மாத காலமோ ஆகிவிடுகிறது. ஆனால் அதுவரை இந்த குடும்பங்கள் வறுமையில் வாடி வருவார்கள். அதை மனதில் கொண்டு அவர்கள் திரும்பி வரும் வரை இவர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மாணவ மாணவிகள் போதைக்கு அடிமையாகி பள்ளிக்கூடம் செல்லாமல் வேலைக்கு போக முடியாமல் அவதிப்பட்டு வருகிறார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் அன்றாட கூலி வேலை செய்வர்கள் வேலைக்கு சென்று விட்டு குடித்துவிட்டு ரோட்டில் படுத்து விடுகிறார்கள். அவர்கள் குடும்பங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வருகிறார்கள். அதையெல்லாம் மனதில் கொண்டும், அதோடு மட்டும் இல்லாமல் போதைக்கு அடிமையான அனைத்து ஏழை எளிய மக்களும் பாதிக்கப்படாமல் மெதுவாக அந்த சாராயத்தை கடைகளை மூடப்பட வேண்டும், மதுவிலக்கை மூடப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாதிக்கப்படும் குடும்பங்களுக்கு கட்டட தொழிலாளி விவசாயிகள் விவசாயிகள் இன்றைக்கி விவசாயம் செய்ய முடியாமல் மான்கள் பன்றிகளை அழித்து விடுகிறது. அவர்கள் விவசாயம் இல்லாமல் நாம் தமிழகத்தில் யாரும் உணவு இல்லாமல் வாழ முடியாது. அதை மனதில் கருத்தில் கொண்டு விவசாயிகள் உயிரிழப்புக்கும் விவசாயிகளுக்கும் இழப்பீடு தொகைகள் வழங்க உத்தரவிட வேண்டும் என்று தமிழர் தேசம் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த விபத்தில் மரணமடைகிறார்கள் அவர்களுக்கும் அதே போல் 10 லட்ச ரூபா வழங்க முன் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளி மாணவிகள் கருத்தில் கொண்டு அறவே சாராய கடைகளை மூடப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிராண்டி தயாரிக்கும் குடோன்களை தொழிற்சாலையாக மாற்றி படிப்புக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாய அடிப்படையில் அவர்கள் அடிப்படை வசதிகளை கண்டறிந்து அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்தால் அவர்களுக்கு செய்து கொடுத்தால் தேர்தல் காலங்களில் பணம் கோடிக்கணக்காக செலவு செய்ய வேண்டியதில்லை, அவர்களே வாக்களித்து விடுவார்கள். அதை கருத்தில் மனதில் கொண்டு இந்த தமிழக அரசு எந்த தமிழக அரசு வந்தாலும் இதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும். இந்த விபத்து காரணங்களும் தலா 10 லட்ச ரூபா எந்த அடிப்படையில் வழங்கினோ அதுபோல் வழங்க வேண்டுமாய் தங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஜெய்ஹிந்த்.